ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, இன்றைக்கு அநேக காரியங்களை தேவஜனாசத்தை பண்ணுகிறார்கள். கர்த்தரை அறிந்தவர்கள், நேசிக்கிறவர்கள் திருச்சபைக்கு காலாகாலமாய் போகிறார்கள். ஆனால் இன்னும் தேவனுடைய பல காரியங்களை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆலயத்தை, ஆராதனையை, ஊழியனை, கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுக்கு கொடுப்பதை இன்றைக்கு அசட்டைப்படுகிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, உங்கள் சொந்த குடும்பத்துல உங்கள் பிள்ளைகள் அசட்டை பண்ணும் போது இவ்வளவு வேதனை. மல்கியாவில் அடிக்கடி ஆண்டு சொல்கிறார், என் நாமத்தை எதனால் அசட்டை பண்ணுகிறீர்கள்? இன்னைக்கு தேவ ஜனங்கள் அநேகர் ஆலயத்தை அசட்டைப்படுகிற மக்கள் ஏராளம். ஊழியனை, ஊழியத்தை, அதனால ஆண்டவர் சொல்லுகிற அசட்டை பண்ணுகிற ஒரு 7 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதிலே நீங்கள் எந்த இடத்தில் இருக்கு என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். திங்ஸ் பீப்புள் டிஸ்பைஸ், மக்கள் அசட்டை பண்ணுகிற ஒரு 7 காரியங்கள். திருச்சபைக்கு போகிற மக்கள், உலக மக்கள் அல்ல. அவளுக்கு சத்தியம் தெரியாது, ஆண்டவர் தெரியாது, காரியங்கள் தெரியாது. ஆனால் ஆலயத்திற்கு போகிற அநேகர் இன்னும் அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். இன்றைய நவீன உலகத்துல பெற்றோர் அசட்டை பண்ணுகிற பிள்ளைகள், கணவன் அசட்டை பண்ணுகிற மனைவிமார்கள், மனைவிகள் அசட்டை பண்ணுகிற கணவர்கள், உலகத்துல இன்னைக்கு அப்படி இருக்கிறது. உறவுகள்ல கூட முதியோர்கள் அசட்டை பண்ணுகிற இன்றைய இளம் ஊழியர்கள். தேவன் சொல்லுகிறார், ஒரு 7 காரியங்களை கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், ரோமர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 2:4. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, the riches of God's goodness, தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் நன்மைகளை அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். உலக நன்மைக்காக இரவும் பகலும் ஓடுகிறார்கள். ஆனால் தேவன் தருகிற நன்மை அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். தேவன் தரும் நன்மை ஆலயத்துல உண்டு, சபைய வார்த்தையில உண்டு, தேவனுடைய ஊழியங்களில உண்டு. They despise God's riches and goodness. இன்னைக்கு காலை முதல் இரவு நேரம் வரை உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரவு நேரம் எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை வேலை. தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளையும் அந்த ஈவுகளையும் இன்றைக்கு மக்கள் அறிந்து கொள்வதில்லை. முதல் குறிப்பு ரோமர் 2:4. அதுல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவருடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இன்றைக்கு அநேக வாழ்க்கையை பார்க்கிறோம். மனம் திரும்பாமல், ஆலயத்தை மதிக்காமல், ஊழியனை மதிக்காமல், ஆராதனையிலே பாடுவதில்லை, கைத்தட்டுவதில்லை, துதிப்பதில்லை, எந்த ஒரு ஆலயத்தில் ஈடுபாடே இல்லை. வேதம் சொல்கிறது, தேவ தயவு உன்னை குணப்படும்படி. இன்றைக்கு தேவனுடைய பொறுமை அசட்டை பண்ணுகிற மக்கள் ஏராளம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், meekness is not a weakness. பொறுமை என்பது ஒரு பலவீனம் அல்ல. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவனுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அவர் சொல்லுகிறார், தேவ தயவு குணப்படும்படி, நீ குணப்படும்படியாகத்தான். அடுத்த வார்த்தை, அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, ஒரு நீடிய சாந்தம், இவைகளை அசட்டை பண்ணுகிறாயோ? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, தேவனுடைய பொறுமை அசட்டை பண்ணாதே. அவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாதே. அவர் வைத்திருக்கிற தயவு அசட்டை பண்ணாதே. ஆங்கிலத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, காட் ரிச்சஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ். தேவன் வைத்திருக்கிற மேலான நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற மேலான அந்த கிருபைகள். டோன்ட் டிஸ்பைஸ் இட். அசட்டை பண்ணாதே. ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களோடு பேசுகிறார். 2வது குறிப்பு, ஜனங்களை அசட்டை பண்ணுகிற அடுத்த வார்த்தை, எபிரேயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆங்கிலத்துல டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் சேசனிங். இன்றைக்கு எத்தனையோ நேரங்கள் தேவன் அவர்களோடு பேசுகிறார், தங்களை அடித்து திருத்துகிறார். வியாதி, பாடுகள், கண்ணீர், இவ்வளவு பாடுபட்டு கூட ஜனங்களுக்கு இன்றைக்கு
அந்த ஒரு தெளிவு இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அன்பு தேவ பிள்ளையே, அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், சாதுரியம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம். யூ மே பி மாஸ்டர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்கள் சகல கலா வல்லவரா இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அவருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதீர். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டங்கள்? கவனிங்கள், ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் எதை இந்த வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. God has a purpose. ஒரு இதை செய்தால் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், தீர்க்கப்பட முடியாது ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அதனாலே அவர் உங்களை ஏனென்று சிற்றிக்கிறார் என்று சொன்னால், ஒரு வார்த்தை, என் மகனை. அவர் எல்லாரும் சிற்றிப்பதில்லை. அவர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கு ஒரு கோடி வழிகள் தெரியும் உருவாக்குவதற்கு. நமக்கு ஒரு வழிதான் தெரியும். நம்மை படைத்தவருக்கு ஒரு கோடி வழிகள் தெரியும். How to make us, how to bring us back. அவர் நம்மை எப்படி திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நான் நிறைய பேரை பார்க்கிறேன், மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே அவர் இதை எதை செய்வதான் விரும்புறாங்க, செய்கிறார்கள். ஆனால் அன்பு தேவ பிள்ளையே, when God chasten, ஆண்டவர் சிற்றிக்கும் போது அது அற்பமா எண்ணாதே. Don't neglect it, don't despise it. அந்த சிற்றை அற்பமா எண்ணாதீங்க. அதுல ஏதோ ஒரு பெரிய பாடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எது வேணுமா இருக்கலாம். அது என் ஊழியருடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம். உலகத்திலே பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு ஊழியருக்கு பரீட்சை வைத்து பாடம் சொல்லி கொடுக்கிறார். இது அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் டிஸ்பைஸ். இதனுடைய சிற்றை அற்பமா எண்ணாதே. கேளுங்கள். ஒரு நாள் மேலாட எனக்கு அந்த பாடு, ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த நிலைமை, அவர் கேளுங்க. He will answer you. உங்களுக்கு சொல்லுவார். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே, என் அன்புடைய பிள்ளையே, என் மகனே. நீ சாதாரண நபர் அல்ல, அவருடைய கண்மணி, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். அவர் சொல்லுகிறார், அற்பமாய் எண்ணாதே. இரண்டாவது, அவர் கடிந்து கொள்ளும் போது சில நேரங்களில் வேதனையா இருக்கும், கண்ணீரா இருக்கும், பாடுகளா இருக்கும், போராட்டங்களா இருக்கும். பட் there is a reason for that. எனவே என்னுடைய இரண்டாவது குறிப்பு, don't despise God's chastisement. அவருடைய சிற்றையை அற்பமா எண்ணாதீர்கள். அது மனிதர்களுக்கு புரியாது. உலகம் பல காரியங்களை சொல்லும். நீ அதை செய், இதை செய். உலகம் மாற்று வழிகளை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் மாற்று வழிகள் நிரந்தரம் அல்ல, அவர் மட்டுமே நிரந்தரம். Don't despise God's chastisement. மூன்றாவதாக நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்க சில நேரங்களிலே வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் தோணலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆங்கிலத்திலே don't despise even small things. அற்பமான ஊழியமா இருக்கலாம், அற்பமான காரியமா இருக்கலாம், ஒருவேளை எளிய தோற்றமா இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிக் பிளஸிங்ஸ் இன் a small package. விசேஷமாக திருமணமாகாத வாலிப பிள்ளைகள், நீங்க வீடு எளிமையா இருக்கலாம், அவருடைய தோற்றம் எளிமையா இருக்கலாம், அந்த பிள்ளை எளிமையா இருக்கலாம். ஆனால் அன்பாவளே, அந்த எளிமையை பார்த்து அவளை அற்பமா எண்ணாதிருங்கள். இந்த எல்லா குடும்பங்களிலே அந்த வீடு, அந்த வாகனம், கலர், கேஷ், காஸ்ட் இதுதான் பாக்குறாங்க. கிறிஸ்துவ பார்க்கறது இல்ல. ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவரே, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை லிட்டில் ஒன்ஸ். லிட்டில் ஒன்ஸ் சின்ன காரியங்களா இருக்கலாம். வீடுதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி அதுதான். பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா? அற்பமான கேள்வி. சொந்த வீடு வந்து அவன் பின்னால் வித்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அன்பானவர்களே, யாரையும் ஒரு அற்பமா எண்ணாதிருங்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்காருங்கள். யாரையும் எளிமையான தோற்றமா இருக்கலாம், படிக்காதவளா இருக்கலாம், ஒரு பாமரமனினா இருக்கலாம், அவருடைய உடை அலங்காரம் சிறப்பாக இல்லாமல் இருக்கலாம், அவருடைய தோற்றம் அடுத்தவர்களை கவர்ச்சிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். தேவையில்லை. ஆண்டவரை கவர்ச்சித்தால் போதும். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கூட அனைவரை கவர்ச்சிப்பதற்காகவே ஜெபிக்கிறோம். அடுத்து நம்ம ஜெபத்தை பாராட்டணும்.
என்ன வசனம் சொல்றார், எப்படி ஜெபம் பண்றார்? திரும்ப சொல்லுகிறேன், அடுத்தவர்களை கவர்ச்சிக்க ஜெபம் வேண்டாம், பரலோகத்தை கவர்ச்சிக்கிற ஜெபம் தேவை. அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுகிற காரியங்கள் தேவையில்லை. இன்னைக்கு ஜனங்களை விரும்புறாங்க, அடுத்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். இல்லை, உங்களுடைய உடையும் உங்கள் தோற்றமும் உங்கள் ஜபமும் உங்களுடைய ஊழியங்களும் அடுத்தவர்களை கவர்ச்சிக்க வேண்டாம், பரலோக தேவனை கவர்ச்சித்தால் போதும் என்றால் அவர்தான் அதுக்கு பாத்திரர். வெளிப்படுத்த வாசிக்கிறோம், மூப்பர்களும் 24 மூப்பர்களும் தூதர்களும் அவருக்கு முன்பாக விழுந்து, நீரே அதற்கு பாத்திரர், இதை பெற்றுக்கொள்வதற்கு நீரே பாத்திரர், அவர்தான் பாத்திரர். எனவே டோன்ட் அட்ராக்ட் சம்படி. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது ஒரு அழகான வார்த்தை. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். எத்தனை மேன்மை! ஒரு விருது வீட்டுக்கு போறோம், நல்ல உடை, நல்ல ஆபரணங்கள், நல்ல வடிவமைப்பு எல்லாம் இருந்தா முன்னால கூட்டு உட்கார வைக்கிறாங்க. எளிமையான தோற்றம், அற்பமான தோற்றம். ஆனா அவங்க பின்னாலே இன்னைக்கு ஊழியங்கள்ல கூட பாருங்க, மேடைகளிலே, இந்த எல்லா மேடைகளிலுமே யாரை பார்த்தாலும் ஒரு கோட்டு, ஒரு சூட்டு, ஒரு அங்கி, எல்லாமே அது ஏற்புடையதா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனா கையில ஒரு கோல், தலையில ஒரு பாகை, இதெல்லாம் ஜனங்களை கவர்ச்சிப்பதற்காக. ஒரு சின்ன கேள்வி, கேன் காட் அட்ராக்டட் பை திஸ்? உங்களுடைய ஜபங்களும் உங்களுடைய உடைகளும் உங்களுடைய செய்களும் தேவனை அட்ராக்ட் பண்ணுமா? அது மனுஷன் அட்ராக்ட் பண்றதுக்காக பெரிய சிலுவை. நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. கவனியங்கள், அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அலங்கோலமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, நான் கண்டதும் நான் கேட்டதும் நான் பார்த்ததும் அலங்கோலமான வாழ்க்கை. அந்த மேடையை அவர்கள் அலங்கரிக்கிறார்கள். அதற்கு ஏகப்பட்ட போஸ்டர்ஸ், வேற பல கோணங்களிலே போஸ்டர்ஸ். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு வருஷத்துல அப்படி இல்லாம இருக்கலாம். இதை தொட்டு ஒரு நிறைய கதாபாத்திரங்கள் உண்டு. ஆனால் ஜீவானந்தம், ராமேஸ்வரத்துல வாழ்ந்த பாஸ்டர் பவுலோஸ், அவங்க எல்லாம் ரொம்ப எளிமையான தோற்றங்கள் எல்லாமே. பேட்ரிக் ஜோஷுவா சாகம் வரை காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தார். எம்எல் ஜெபசிங் அவர்கள், அவருடைய தோற்றங்கள் எளிமையான தோற்றங்கள், ஆனால் அற்புதமான காரியங்கள். சாரல் நவரோஜி எதுவும் சொல்லுகிறது, ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் தோற்றத்தினால், அவருடைய உடல், அவருடைய நிறத்தினால். டோன்ட் டிஸ்பைஸ் எனிபடி சொல்லுகிறது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை இப்போது தரிசிக்கிறார்கள். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, அல்லது வார்த்தை இருக்கிறது, அவர்களுக்குரிய தேவதூதர்கள். அன்பார்களே, உங்களுக்கு யார் இருக்கிறார்? அவர்களுக்குரிய தேவதூதர்கள். இத்தனை பெரிய மேன்மை. அவர்கள் கால்களை கல் இடராதபடி தாங்குகிற தூதர்கள் இருக்கிறார்கள். அடுத்த வார்த்தை, பரலோகத்தில என் பிதாவின் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். எத்தனை பெரிய மேன்மை பார்த்தீங்களா? இதை கேட்ட பிறகு டோன்ட் டிஸ்பைஸ் எனிபடி. வயசான பாட்டியா இருக்கலாம், வயதானவளா இருக்கலாம், யார் அற்பமாயினாதீர்கள். எனக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தின ஒரு சகோதரி, வயதானவர்கள், அவருடைய சரீரம் எல்லாம் வெள்ளை தழும்புகளால் இருக்கும், பார்வை இல்லை, அவளை பார்க்க ரொம்ப கடினமா இருக்கும், ஒரு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. ஆனால் என்னை போன்ற நூற்றுக்கணக்கான வாழ்வர்களை இழிவுகளிலே ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணினார்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஜபத்தை அவர்களோடு கற்றுக்கொண்டேன். அவர்கள் வசீகரிக்கத்தக்க ஒரு உருவம் இல்லை, 2 கண்களும் இல்லை, உடலெல்லாம் அந்த வெண் தழும்புகள். நான் சொல்ல வந்த வார்த்தை, டோன்ட் டிஸ்பைஸ் எனிபடி பை their look. அவருடைய பார்வையினாலே, அவருடைய செய்கையினாலே, அவருடைய தோற்றத்தினாலே, அவர் இருக்கிற இடத்தை வைத்து யார் அற்பமாயினாதீர்கள். ஆண்டவர் சொன்னார், நாசரியத்தில் நன்மை உண்டாக கூடுமோ, நாசரியத்தில் தான் நன்மை வரும். ஒரு இருப்பிடத்தை வைத்து யாரும் இடைப்படாதீர்கள். நாங்கள்
நான் பின்தங்கிய வடச்சென்னையில் இருக்கிறேன். வடச்சென்னை என்பது ஒரு பின்தங்கின இடம்தான். அது நான் வசிக்கிற இடம் 7 கிணறு என்கிற ஒரு பகுதி. அது அதிகமான பிரபலமான ஒரு இடம் இல்லை. தென் சென்னை போல ஒரு ஓஎம்ஆரை போல பிரபலமான இடம் இல்லை. தினங்கள் அது சொல்லுவாங்க, எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு அனைவருக்கு ஒரு பெருமை என்னவென்றால், அவர் இருப்பது ஒரு இடம், அவர் செல்லுவது இன்னொரு இடம். அது தேவையில்லை. நான் ஓஎம்ஆர்ல இருக்கிறேன், அண்ணா நகரில் இருக்கிறேன், அது அவசியமற்ற ஒன்று. உங்கள் இருப்பிடத்தை வைத்து யாரும் உங்களை மதிப்பிட வேண்டாம், உங்கள் தோற்றத்தை வைத்து மதிப்பிட வேண்டாம். அனைவரும் சொல்றாங்க இது மாதிரி. அதாவது அவர்கள் போகிற வாகனங்கள் விலையுயர்ந்த வாகனங்கள், வாடகை வாகனங்கள், அதுதான் உலகத்துல மதிப்பு. அந்த உடை, தோற்றம், அப்படிப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு தேவையில்லை. யாரையும் எவரையும் அற்பமானவர்கள் ஊழியா கூட இருக்கலாம். நிறைய ஊழியர்கள், அதாவது இந்த வேட்டி ஜிப்பா போட்டவங்க யாரும் மதிக்கிறது இல்லை, கூட்டு சுட்டு போட்ட ஊழியர் தான் மதிக்கிறார்கள். அது வேண்டாம். வேதம் சொல்கிறது, அவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்தில் என்ன பண்றாங்களா? பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், they are praying for them, they are interceding, பரிந்து பேசுகிறார்கள். அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய பரிசுத்தத்திற்காக, அவருடைய நீதிக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக எப்போதும். அந்த வார்த்தை எப்போதும், இது ஒன்று போலதான். எப்போதும் நாம் ஜெபிக்க மறந்தாலும், நாம் கொஞ்ச நேரம் அசதியா இருந்தாலும், நமக்குரிய தூதர்கள் யார் தெரியுமா? அற்பமா எண்ணப்படுகிற தூதர்கள் எப்போதும் பரலோகத்தை தரிசிக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, இயர் ஆஃப்டர் டோன்ட் டிஸ்பைஸ். வயதை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, எனக்கு தெரிஞ்ச பையன் தானே. நான் 17 வயதிலே பிரசங்க ஆரம்பித்தேன். தோற்றம் ரொம்ப எளிமை, ரொம்ப பார்க்கவும் கூடிய ஒன்று அல்ல. ஆரம்ப நாட்களிலே நான் தேவனாகிய பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்களுடன் நான் ஊழியம் செய்தேன். பல நேரங்களில அவருடைய கூட்டங்களுக்கு அவர் போக முடியாது. அவருடைய சூழ்நிலை, அவருடைய பலவீனங்கள். என்ன சொல்லுவார், தம்பி அந்த மீட்டிங்கு போ. இன்னொன்னு சொல்லுவார், போகும்போது அந்த பெட்ரோல் பங்க்ல கொஞ்சம் காத்தடிச்சுட்டு போகணுவார். என்ன தோற்றம் அது மாதிரி, அற்பமான எளிமையான தோற்றம். போய் வந்த பிறகு மக்கள் சொல்லுவாங்க, தம்பி அற்புதமாய் பேசினார், அடுத்த வாரம் அவரை கூட நீங்க அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வந்த கருத்து மேன்மை பாராட்டு அல்ல. டோன்ட் லுக் பை தர் அவுட்வர்ட். கவர் பேஜை பார்த்து உள்ள புக்கு படிக்கிற ஆட்கள், இந்த ஆட்கள்லாம் கவர் பேஜ் அட்ராக்ஷனா இருக்கும், உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. யாரையும் இடத்தை வைத்து, நிறத்தை வைத்து, ஜாதியை வைத்து அற்பமா எண்ணாதிருங்கள். ஏனென்றால் பரலோகத்துல அவளுக்குரிய தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் பெருமூச்சு விட்டாங்கன்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். எஸ்பெஷலி பெற்றோர்கள், பெண் பார்க்கிற, மாப்பிள்ளை பார்க்கிற பெற்றோர்கள் இருப்பிடத்தை வைத்து, வீட்டை வைத்து, அவருடைய தோற்றத்தை வைத்து அடைபடாதீர்கள். இந்த எளிமை நாளை ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். இந்த சென்னை பண்ணது வந்த மிகப்பெரிய ஊழியர்கள் ஒன்றும் இல்லாமல் வந்தார்கள். இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். படிப்பு இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புகழ் இல்லை, அவளுக்கு எந்த முகவரியும் இல்லை. ஆனா இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கிறார். தேவன் அப்படி யாரையுமே அற்பமாய் எண்ணுவதில்லை. ஒருவரையும். எனவே நீங்கள் யாரையும் தோற்றத்தில், நிறத்தில், இடத்தை வைத்து, ஜாதியை வைத்து, பின்னணியை வைத்து, எப்தா பரஸ்திரிக்கு பிறந்தவன் தான். ஆனா கர்த்தர் அவனை நியாயாதிபதியாய் மாற்றினார். டோன்ட் லுக் த பேக்ரவுண்ட். ஆண்டவருக்கு பேக்ரவுண்டே தேவையில்லை. யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். தொடர்ந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11:22, தேவனுடைய வீட்டை அற்பமாய் எண்ணாதிருங்கள். முக்கியமாய் சொல்லுகிறேன், முக்கியமாய் 55 ஆண்டுகள் ஆலயத்திற்கு நான் போகிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1-2 ஓய்வு நாளை தவிர, ஞாயிற்றுக்கிழமை தவிர இதுவரையும் நான் ஆலயத்தை விட்டதில்லை. அதுதான் என்னுடைய மேன்மை, அதுதான் என்னுடைய ஆசை, அதான் என்னுடைய வாஞ்சை. 22 புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா?
தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி. ஆளுக்கு எப்படி போறீங்க? நீங்க போட ட்ரெஸ் இஸ் இட் ஓகே? கருப்பு பனியன், ஒரு மண்டவோடு, தலையை விரிச்சுன்னு போடுறது, சபையில பட்டெல்லாம் காட்டி விட்டுறது, காதுல 2 கம்மல், ஒரு சடை முடி. ஆண்கள் கூட கேட்டா அவங்க அதை தொழில் பண்றாங்களா? நோ, யூ ஆர் டிஸ்பைசிங் காட்ஸ் ஹவுஸ். தேவனுடைய சபையை தேவன் நஷ்டம் பண்றீங்க. there must be a code. ஆலயத்திற்கு என்று உடை இருக்கிறது. அப்புறம் மதத்தவரை பார்க்கிறோமே, இந்த வட இந்தியர்கள், மார்வாடிகள், அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு வேட்டி, ஒரு ஒரு துண்டுதான். மிகப்பெரிய செல்வந்தர்கள், கால செருப்பு கூட இல்லை. அதே போல பல பல பிற மதத்தினவர்கள், இஸ்லாமியர்கள், அந்த லுங்கி தான், அந்த வெள்ளை சட்டை தான். கிறிஸ்தவர்கள் அவர்கள் மல்டி மில்லினியர். ஆலயத்துக்கு போகும்போது அது அவருடைய உடை. இன்னைக்கு திருச்சபைக்கு போற நிறைய பேர் கிழிந்து போன பேண்ட், அருவருக்கத்தக்கதான உடை அலங்காரங்கள், கிறிஸ்தவர்கள், அது தேவையற்றது. எங்க போறீங்க? என்னோட ஆலயத்துக்கு போறீங்க. இதுக்கு இவ்வளவு அலங்காரம் தேவையா? இவ்வளவு மேக்கப் தேவையா? கவனிங்கள், தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். புரிய நினைக்கிறவங்களுக்கு, அவளுக்கு இல்லை ஆடை, இல்லை அலங்காரம், இல்லை அவளுக்கு அந்த நிறம் இல்லை, கை நிறைய வளையல், காலில் ஒரு கொலுசு, பாருங்க, கழுத்து திருப்ப முடிய அளவுக்கு அங்கே ஆபரணங்கள். இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களோ? அதை ஒருத்தர் பார்க்கும்போது இவ்வளவு சந்தேகப்படும், இவ்வளவு சங்கடப்படுவார். இவ்வளவு பெருமையா சொல்றாங்க, நான் போட்டிருக்கிற இந்த செருப்பு 2000 ரூபாய், இந்த ஷர்ட் 4000 ரூபாய். அது தேவையில்லை, அது உங்க வசதிக்கு ஏற்ப. ஆனால் கவனிங்கள், இல்லாதவர்கள் வெட்கப்படுத்தாதீங்க. போல் சொல்கிறான், நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். கவனிங்கள், உலக ஆய்வு சொல்லலாம் வேஷம் போடுறாருன்னு. ஆனா வேதம் சொல்கிறது, நான் என்ன சொல்லுவேன், இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன். இது அன்புடைய பிள்ளையே, don't despise house of God. தேவனுடைய சபை அசட்டை பண்ணாது. இஷ்டத்துக்கு வர்றது 10 மணிக்கு 11 மணிக்கு முடியும் போது ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ், அது நீங்க தேவனுடைய சபை அசட்டை பண்றீங்க, உங்களை கர்த்தர் அசட்டை பண்ணுவார். நான் கூப்பிட்டு நீ எப்படி கேளாமற் போனாயோ, நீ கூப்பிடும் போது நானும் கேளாமற் போவேன். Don't despise God's house. வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை புகழ்வேனோ புகழேன். ஆண்டவர் என்னை புகழாவிட்டால் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் புகழ்ந்தாலும் அது அர்த்தம் இல்லை. தேவன் சொல்கிறார், உங்களை புகழ்வேனோ, என்னை புகழ மாட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையே, டோன்ட் டிஸ்பைஸ். 5வது குறிப்பு, டோன்ட் டிஸ்பைஸ் த ப்ராபசிஸ். 1 தெசலோனியர் 5:20, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். அது பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த தீர்க்கதரிசனங்கள் நம்பத்தக்க அளவுக்கு இருக்கிறதா என்பது கேள்வி. தீர்க்கதரிசனம் என்பது ஒரு குறிப்பிட்ட செய்தியை ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்லுவது. 2வது, தீர்க்கதரிசனம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கு ஒரு பொதுவான தீர்க்கதரிசனம், அங்கே ஒரு உட்கார்ந்து இருக்கிற சிகப்பு சட்டை, பச்சை சட்டை, சகோதரிக்கு வயிற்று வலி, அப்படி அல்லது. இட் ஷுட் பி சூப்பர் நேச்சுரல் அண்ட் இட் ஷுட் பி ஸ்பெசிபிக். நம்புகிற பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனம் தான். இப்படி சொன்னா புரியும். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துல பேசப்படுகிறதே அது தீர்க்கதரிசன வார்த்தை தான். இட்ஸ் a prophetical word. ஒரு ஊழியன் பலிபீடத்திலிருந்து பேசுகிறானே, அதுவே தீர்க்கதரிசனமான வார்த்தை. டோன்ட் டிஸ்பைஸ் தட். எனக்கே பேசுறார், என்னை பார்த்தே பேசுறார், என்னையே குத்துறார். நெவர் நெவர். உங்களுக்கு பேசாம ரோட்ல வருவதா பேச முடியும்? உங்களுக்கு பேசாம சுகத்துக்கா பேச முடியும்? இட்ஸ் ஃபார் யூ. அந்த வார்த்தை உங்களுக்கு வந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு குத்துதுன்னு சொன்னா நீங்க அதுல பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுவேன், அற்பமாய் எண்ணாதிருங்கள். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை, ஒரு ஊழியன் சொல்லுகிற வார்த்தை, அதையே அப்படியே எடுத்துக்கிறீங்க. உங்களை குற்றப்படுத்துவதல்ல, உங்க குற்றத்திலிருந்து சரி செய்து கொள்ளுங்கள். இட் மே பி பாஸ்டம் கூட இன்னைக்கு யாருமே
இந்த கண்டித்து பேசுகிற பிரசங்கத்தை யாரும் விரும்புவதில்லை. சர்க்கரை பந்திலே தேன் மாறி பொழிவது போல அதை விரும்புறாங்க ஜனங்க. டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் வேர்ட். ஒரு ஊழியம் சொல்கிற வார்த்தை அற்பமா என்னாது, வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள். ஒரு ஊழியம் சொல்லுகிற உனக்கு அவசியம் இல்லை, விட்டு விடுங்கள். இது அவசியம் இல்லை என்று ஆண்டு சொல்லுகிறாரோ, ஜஸ்ட் லீவ் இட். பிற்காலத்திலே அது நீதியாக பலனை உங்களுக்கு தரும். இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் செய்வேன், இப்படிதான் இருப்பேன், என்னை யாருமே மாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையினுடைய முடிவு பரிதாபமா இருக்கும். டோன்ட் டிஸ்பைஸ் God's word, God's prophecy. ஆறாவது குறிப்பு, லூக்காஸ் விசேஷம் 18:9. உங்கள் நீதிமான் நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணாதிருங்கள். உங்கள் நீதிமான். இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான். நான் அதிகமா ஜெபிக்கிறேன், அதிகமாக வாசிக்கிறேன், எனக்கு வேதம் தெரியும், நீண்ட கால அனுபவம், 40 ஆண்டுகள் சபைக்கு போகிறேன். நீ எவ்வளவு நாள் சபைக்கு போறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு நாள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. நிறைய பேர் இந்த சர்ச் பட் நாட் இன் கிரைஸ்ட். சபையில் இருப்பது முக்கியம் அல்ல, கிறிஸ்துக்குள் இருப்பது முக்கியம். இதுல பெருமை. 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இல்லை என்பவர்களே, இந்த சொல்லப்பட்ட வார்த்தை, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி அது உண்மையா பொய்யான்னு தெரியல, நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற சிலரை குறித்து தேவன் சொல்லுகிற, நீ நீதிமான் என்று நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, அது ஒரு பிரசம்ஷன், யூகம். அடுத்து மற்றவர்களை அற்பமா எனக்கு அவர் ஜெபம் பண்ண தெரியாது, அவர் வாசிக்க தெரியாது, அவருக்கு என்ன தெரியும். நிறைய பேர் ஊழியத்துல கூட பாருங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அதுவே தவறான ஒரு வாழ்க்கை. நீங்க வரும்போது யூ நெவர் லேர்ன், யூ நெவர் பார்ன் as a talented man. இந்த மாதிரி யாருமே பிறக்கும் போது அப்படி வரல, உருவாக்கப்பட்டோம். யாரையும் அற்பமா என்னாதிருங்கள். நிறைய பேர் சொல்றாங்க ஊழியத்துல கூட, உனக்கு தெரியாது, நீ உட்காரு போய், உனக்கு தெரியாது, அப்படி யாரும் சொல்லாதீங்க ப்ளீஸ். வாசிக்க தெரியாது, தெரியாது சொல்லித்தாங்க. உங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுங்க வாசிக்கிறதுக்கு. உங்களுக்கு பாட தெரியாது, பாட சொல்லி கொடுங்க. அந்த பொருளை பயன்படுத்த தெரியாது, பயன்பட சொல்லி கொடுங்க. டோன்ட் டிஸ்பைஸ் எனிபடி. யாரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். ஆண்டவர் நம்ம அற்பமா எண்ணி இருந்தாருன்னா நிலைக்கு நம்மளை கொண்டு வர மாட்டார். You are not a efficient person by birth. பிறப்பால் நீங்கள் அவ்வளவு சகல்கலா வல்லவர்கள் அல்ல. ஆண்டு கத்து கொடுத்தார். I'm not a preacher. அவன் பிரசங்கன் கிறிஸ்து குடும்பத்துல பிறக்கல. என் தாய் இந்த கப்பனும் கிறிஸ்துவல் அல்ல. எழுது படிக்க தெரியாத ஒரு குடும்பம். ஆனாலும் தேவன் அப்படி மாற்றினார். So don't despise anybody. ஊழியர்களே, யார் பிரசங்கம் பண்ணாலும் அற்பமா எண்ணாதிருங்க. சின்ன பையன், எனக்கு அப்பதான் சபைக்கு வந்தான் இருக்கலாம். God has elevated him. தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறார், அவரை பயன்படுத்துகிறார். நீ பயன்படுத்துவது யாருக்கு தெரியும்? உலகத்துக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். எனவே தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரத்தை கனம் பண்ணுங்கள், மதியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக, எஜமான்களே, வேலைக்காரர்களே, உங்கள் எஜமான அற்பமா எண்ணாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய 136:2 விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்களை சகோதரா இருக்கிறதுனாலே அவளை அசட்டை பண்ணாமல். இது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு செட்பேக். கொஞ்சம் அன்பா இருந்தா, கொஞ்சம் தாழ்மையா இருந்தா, they don't recognize, they don't respect. அது எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். அவன் சகஜமா பழகிட்டோம்னா, அவன் நிலையில இறங்கி வந்து அவனை பழகிட்டுனா அவன் மதிக்கிறதே இல்லை. வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, அவர்கள் சகோதரா இருக்கிறதுனாலே, எஜமான்கள் சகோதரா இருக்கிறதுனாலே. நண்புகிற பிள்ளைகளே, டோன்ட் டிஸ்பைஸ். அதை போட்டது, நல்ல வேலையின் பலனை பெற்றுக் கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமா இருக்கிறபடியினாலே அதிகமாக ஊழியம் செய்கிறவர்கள் அப்படியே போதித்து புத்தி சொல்லு. அது சொல்லப்பட்ட வார்த்தை, டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் மாஸ்டர். அவர் அன்பா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், அவர் இரக்கமா இருக்கிறார், சக மனிதரோடு நன்றாய் பழகுகிறார். அசட்டை பண்ணாதிருங்கள். எல்லாருக்குமே, திருச்சபைக்கு போகிற எல்லாருக்குமே, டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் மாஸ்டர். ஆண்டவர் அசட்டை பண்ணாதீங்க.
உங்க போதரை அசட்டை பண்ணாதீங்க. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை அவள் சகோதரா இருக்கிறதுனாலே. அடுத்து அவள் செய்கிற வேலை நல்ல வேலை. இரண்டாவது அவள் பலனை பெற்றுக் கொள்கிறவர்கள். அடுத்த வார்த்தை அன்பானுடைய அப்படி அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்த வார்த்தையை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன். அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். அவர்களுக்கு நீங்க ஊழியம் பண்ணுங்க. அன்பா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், அனைவரும் சொல்லி கேட்டிருக்கிறேன். ரொம்ப கண்டிப்பா இருக்கணும், நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும், இல்லைன்னா நம்மள மதிக்க மாட்டாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த வாசல்கிறது நீங்க விசுவாசிகளாகிய எஜமானங்களை உடையவர்கள். அவர்கள் சகோதரா இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ண வேண்டாம். அதை வார்த்தை சொல்லப்படுது, அதாவது அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்யுங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, 7 குறிப்புகளை திரும்ப ஞாபகப்படுத்த நம்புகிறேன். முதலாவது, தேவனுடைய தயவையும் நன்மைகளையும் அசட்டை பண்ணாதிருங்கள். இரண்டாவது, தேவனுடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். மூன்றாவது, அன்பானுடைய ஒருவரையும் சிறியவள் ஒருவரையும் ஜாதி பார்த்து, இனம் பார்த்து, நிறம் பார்த்து யாரையும் அசட்டை பண்ணாதிருங்கள். நான்காவது, தேவனுடைய வீட்டை அசட்டை பண்ணாதிருங்கள். ஐந்தாவது, கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணாதிருங்கள். ஆறாவது, அன்பானவர்களே, நீங்க தான் நீதிமான், மற்றவங்களாம் பாவி இல்லை, யாரும் அசட்டை பண்ணாதீங்க. ஏழாவது, உங்கள் எஜமான்களை அசட்டை பண்ணாதிருங்க. அவருடைய விசுவாசிகளா இருக்கலாம், அன்பு உறலாம், முழு சரிசமமா பழகலாம். பட் டோன்ட் டிஸ்பைட். ஹை ரெஸ்பெக்ட், ஆனர். நாளிலே தேவன் அருவருக்கிற 7 காரியங்கள். தேவன் அருவருக்கிற கனம் பண்ணுங்கள், நேசியுங்கள், ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள். தேவனை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய திருச்சபையை டோன்ட் டிஸ்பை, அற்பமா எண்ணாதிருங்க. அது ஒரு அழகான வார்த்தை. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்துல ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். நீங்க இங்க அற்பமா நினைச்சீங்கன்னா உழுகிற கண்ணீர் உங்களை பாதிக்கும். யாரும் அற்பமா எண்ணாதிருங்கள். இதோட திருச்சபைக்கு பயத்தோடு வாங்க, பக்தியோட வாங்க. வேற எங்கேயும் எப்படி வேணா போங்க, ஆனா சபைக்கு வரும்போது தலை விரிச்சு போட்டு யோசித்து பாருங்கள். கிழிஞ்சி பேண்ட் போட்டு, காதுல கம்மல் போட்டு, அருவருப்பானது, தேவன் விரும்பாதது. யோசியுங்கள், சிந்தியுங்கள், அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. நாங்கள் ஆசத்தை பண்ணுகிறோம். வார்த்தையை, ஆலயத்தை, ஊழியத்தை, ஊழியனை, அடுத்த நபர்களை வேண்டாயா, எங்களில் ஒரு மேலானவர்கள். இந்த அற்பமான ஒன்றுதான் பரலோகத்தில் அற்புதமாய் காட்சி அளிக்கிறது. அற்பமானவர்களுக்காக நீர் பரலோகத்துல பரிந்து பேசுகிறீர். அவளுக்குரிய தேவதூதர்கள் பிதான் மருதபாசில மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமாண்டவரே, அவள் அற்பமாய் என்னும் போது அவள் விடுகிற கண்ணீர் எங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இந்த மேல யாரையும் அற்பமா எண்ணாதபடி, எங்களை விட மேன்மையான என்று எண்ணும்படியாய் ஊழியர்களை, தனிநபர்களை இன்னும் மேன்மையுள்ளா என்ன எங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் தார். ஒருவரை அற்பமா எண்ணாதபடி, இடத்தை வைத்து, நிறத்தை வைத்து, ஜாதியை வைத்து அல்ல, உம்மால் கனம் பண்ணப்பட்டவர்கள், உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், உம்மால் மேன்மைப்படுத்தப்பட்டவர்கள். எஸ் லார்ட், வித் ஐ ரெஸ்பெக்ட், ஆனர். அவர்களை கனம் பண்ண, அவர்களையும் கனத்தோடு நாங்கள் மதிக்க உதவி செய்யும். அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, இந்த கேளுங்க, அடுத்து அனுப்புங்க. God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183
3330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.